Dear students, next exercise 3.4 ஓட example sums பார்க்க போறோம். என்ன example 3.16 பார்க்க போறோம். சரியா? இப்போ first one என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா expand the following using identities. அதாவது இது வந்து identities யூஸ் பண்ணி expand பண்ணா பிரிச்சு எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா கண்ணே? நமக்கு identities வந்து எழுதி போட்டாலே 8 identities. சோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணனும்? இந்த கொடுத்திருக்க சம்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தோம்னா 3x + 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ சம்மை பார்த்தோன்னே இந்த சம்க்கு நம்ம எந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சம் போட முடியும். சரியாங்க? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 4 ஐடென்டிட்டிஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை நான் சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தா a + b ஹோல் ஸ்கொயர் a² + 2b equal to a² + 2ab + b square. a - b whole square equal to a² - 2ab + b square. a + b into a - b equal to a² - b square. x + a into x + b equal to x² + a + b into x + ab. இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x + 4y ஹோல் ஸ்கொயர். 3x + 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் வர மாதிரி எங்க ஃபார்முலா இருக்கு? இது ரெண்டும் ஹோல் ஸ்கொயர் வர மாதிரி இருக்கு. இங்க உள்ள என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள். அப்ப இந்த சம் வந்து எந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன? நம்ம இங்க எழுதிக்கலாம். we have first identity என்னது? a + b whole square equal to a square plus 2ab plus b square. இப்போ a + b whole square இங்க a இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு? 3x இருக்கு. அப்ப here a equal to 3x அப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் b இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு? 4y. b equal to 4y அப்படி நம்ம எழுதிக்கணும். இது புரியுதா கண்ணே? ஃபர்ஸ்ட் சம்ம பார்த்தோம்னா எந்த ஐடென்டிட்டிஸ் பார்க்கணும், அந்த ஐடென்டிட்டிஸை நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிட்டியை எழுதணும், அந்த ஃபார்முலாவை எழுதிடணும். எழுதிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இந்த வேல்யூஸை இந்த ஐடென்டிட்டி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம சம் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏ இருக்க பிளேஸ்ல என்ன போடணும்? 3x. பி இருக்க பிளேஸ்ல என்ன போடணும்? 4y. இப்போ போடலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ண ஏக்கு பதில் என்ன போடணும்? 3x plus b க்கு பதில் என்ன போடணும்? 4y whole square equal to a square. a க்கு பதில் என்ன போடணும்? 3x whole square. சரியா? இந்த ஸ்கொயர் வந்து 3x ஃபுல்லா சேர்த்து போடணும். 3x ஸ்கொயர் தனியா போட்டீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது தப்பு. எப்படி போடணும்? 3x whole square அப்படி போடணும். plus 2 into a ஓட வேல்யூ என்ன? 3x into b ஓட வேல்யூ என்ன? 4y plus b square. b ஓட வேல்யூ என்ன? 4y whole square. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாமா கண்ணே? இந்த ஸ்கொயர் வந்து 3 க்கு உண்டு, x க்கு உண்டு. சோ இத எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் x ஸ்கொயர் னு எழுதலாம். இப்போ 3 ஸ்கொயர் னு எழுதுனா என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் எப்படி எழுதுவ? 3 into 3 னு எழுதலாமா? 3 3s are 9. 9x ஸ்கொயர் plus இப்போ நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணி 2 3s are என்ன வரும்? 6. 6 4s are 24. x into y xy plus அதே மாதிரி இந்த ஸ்கொயர் 4 க்கு உண்டு, y க்கு உண்டு. 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 4s are 16. y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர். அவ்வளவுதான். 3x plus 4y whole square equal to அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன? 9x square plus 24xy plus 60y square. அடுத்தது செகண்ட் சம். இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2a - 3b whole square. 2a - 3b whole square. இப்போ கவனிங்க, இது மேல ஸ்கொயர் இருக்கா, சென்டர்ல மைனஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எந்த ஐடென்டிட்டிஸ் வந்திருக்கு அப்படி இதே மாதிரி எந்த ஐடென்டிட்டிஸ்ல வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இங்க பாரு a - b ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கு. இதுவும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இத எந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா செகண்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணனும். செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணனும்.
இப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன? we have செகண்ட் ஃபார்முலாவை எழுதுங்க. a minus b whole square equal to a square minus 2ab plus b square. Here a ஓட வேல்யூ என்ன? a க்கு பிளேஸ்ல என்ன இருக்கு? 2a. இங்க பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? இங்க a க்கு பிளேஸ்ல 2a, இங்க b க்கு பிளேஸ்ல என்ன இருக்கு? 3b. அதாவது மைனஸ் ரெண்டுலே காமனா இருக்கு. அதனால இங்க மைனஸ் போட தேவையில்ல. சப்போஸ் ஃபார்முலால பிளஸ் இருந்தா நம்ம இங்க மைனஸ் போடணும். ஃபார்முலாவே மைனஸ், இங்க சம்லி மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட தேவையில்ல. b க்கு பதில் என்ன போடணும்? 3b மட்டும் போட்டா போதும். இங்க b ஓட வேல்யூ என்ன? 3b. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ ஃபார்முலால அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணனும். இந்த வேல்யூஸ் அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. a க்கு பிளேஸ்ல என்ன போடணும்? 2a minus b க்கு பிளேஸ்ல என்ன போடணும்? 3b whole square equal to a square. a க்கு பதில் என்ன போடணும்? 2a whole square minus 2 into 2ab. a ஓட வேல்யூ என்ன? 2a. இங்க b ஓட வேல்யூ 3b plus b square. b க்கு பதில் என்ன போடணும்? 3b whole square. இப்ப பாருங்க, 2b ஸ்கொயர் பண்ணுங்க, ab இந்த ஸ்கொயர் 2 க்கு உண்டு, a க்கு உண்டு. ஓகே வடக்கண்ணே, இப்போ 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 2 2s are 4. a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் மைனஸ், இப்போ இந்த நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி 2 2s are 4. 4 3s are 12. அடுத்து வேரியபிள் மல்டிபிள் பண்ணி a into b என்ன வரும்? ab plus அதே மாதிரி இந்த ஸ்கொயர் 3 க்கு உண்டு, b க்கு உண்டு. இது 3 ஸ்கொயர் b ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் பண்ணா 3 3s are என்ன வரும்? 9. b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர். அப்ப 2a minus 3b whole square ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? இதுதான். ஓகேவா கண்ணே? இது புரியுதா? அடுத்தது தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5x plus 4y minus 4y. இப்போ இது எந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5x ஒரே மாதிரி இருக்கு, இந்த 4y ஒரே மாதிரி இருக்கு. சென்டர்ல பிளஸ் மைனஸ், இந்த இடத்துல சிம்பிள் மட்டும் வேற மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இது a இது b க்கு வச்சுக்கிட்டோம்னா a plus b into a minus b ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, இதே மாதிரி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சென்டர்ல சிம்பிள் மட்டும் மாறி இருக்கு. சோ இந்த தேர்ட் சம் எந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த ஐடென்டிட்டி a plus b into a minus b, இந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. சோ நம்ம என்ன எழுதணும்? we have a plus b into a minus b. இதுக்கு ஃபார்முலா என்ன? a square minus b square. Here a ஓட வேல்யூ என்ன? 5x. b ஓட வேல்யூ என்ன? 4y. இது கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க a இடத்துல 5x இருக்கு, b இடத்துல 4y இருக்கு. சோ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணனும்? இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a க்கு பதிலா என்ன போடணும்? 5x plus b க்கு பதிலா என்ன போடணும்? 4y into 5x minus 4y. அதாவது இங்க a க்கு இடத்துல 5x plus b க்கு இடத்துல 4y into 5x minus 4y. ஃபார்முலா என்ன? equal to a square minus b square. இங்க a ஓட வேல்யூ என்ன? 5x whole square minus b square. b ஓட வேல்யூ என்ன? b ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4y கண்டுபிடிச்சிருக்கோமா? சோ 4y ன்னு போடுவோம். கண்ணு இந்த சம் புரியுதுலடா? இந்த மாதிரி இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபார்முலா எங்க இருக்குன்னு பார்க்கணும். தேர்ட் ஐடென்டிட்டி தான் இதை பேஸ் பண்ணி இருக்கு. இது என்ன? இது என்ன ஃபார்முலா இருக்கு? a plus b into a minus b ஃபார்முலா இருக்கு. அதுக்கு ஃபார்முலா a square minus b square. இங்க a க்கு பிளேஸ்ல 5x இருக்கு, b க்கு பிளேஸ்ல 4y இருக்கு.
அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதில் 5x போடணும், பிக்கு பதில் 4y போடணும். அப்போ 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y ஹோல் ஸ்கொயர்னு வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பிளாக் கொண்டு வந்து எழுதணும். 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5 5 ஆர் 25. x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4 ஆர் 16. y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். இப்போ 5x plus 4y into 5x minus 4y ஓட வேல்யூ இது. ஓகேவா கண்ணு? இது புரியுதா? நெக்ஸ்ட் fourth sum. இப்போ fourth sum என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா m plus 5 m minus 8. m plus 5 m minus 8. கவனமா பாருங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இங்க நம்பர்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கு. சரியா? வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கு, நம்பர்ஸ் வந்து வேற வேறையா இருக்கு. அந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க x plus a into x plus b இருக்கு. பட் இங்க சிம்பிள் வந்து வேற இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இங்க x x ஒரே மாதிரி இருக்கா? இங்க இந்த பக்கம் a plus a b ன்னு சொல்லி நம்பர்ஸ் இது நம்ம நம்பர்ஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x plus a into x plus b ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்ன? x ஸ்கொயர் plus a plus b into x plus ab. ஓகேவா கண்ணு? இப்போ இங்க கவனமா பாருங்க. ஹியர் இப்போ x க்கு பிளேஸ்ல என்ன இருக்கு? இங்க m இருக்கு. a க்கு பதிலா என்ன இருக்கு? a க்கு பிளேஸ்ல 5 இருக்கு. அடுத்து இங்க x x இருக்கு. x க்கு பதிலா இங்க m m இருக்கு. அப்ப x க்கு பிளேஸ்ல m, இங்க a க்கு பிளேஸ்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. b க்கு பிளேஸ்ல -18 போடணும். கவனமா பாருங்க. இந்த இடத்துல m நம்ம மைனஸ் போடலாம், ஆனா இங்க மட்டும் மைனஸ் போடுறோம். இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்கு. சோ இந்த மைனஸ் போடாம நம்ம b க்கு பதில் 3b ன்னு போடுறோம். இங்க பாருங்க ஃபார்முலா என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. சோ வேற வேறையா இருக்கு. அப்ப என்ன போடணும்? b க்கு பதில் -18 போடணும். சப்போஸ் இந்த ஃபார்முலால இங்க மைனஸ் இருந்தா b க்கு பதில் வெறும் 8 ன்னு போடுவோம். ஓகேவா கண்ணு? இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத வந்து மிஸ்டேக் பண்ணிராதீங்க. இப்போ என்ன பண்ணனும்? இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும். அவ்வளவுதான். அப்ளை பண்ணுங்க. x க்கு பதில் m, a க்கு பதில் 5. அதே மாதிரி இங்க x க்கு பதில் m, a க்கு பதில் என்ன பண்ணனும்? b க்கு பதில் -8 equal to x ஸ்கொயர். x னா என்ன வரும்? m ஸ்கொயர் plus a plus b into x. a plus b, a ஓட வேல்யூ 5 plus b ஓட வேல்யூ என்ன? -8 into x plus ab. a ஓட வேல்யூ 5 into -8. ஓகேவா கண்ணு? m ஸ்கொயர் மிஸ்ஸிங் m plus போடல அப்படின்னா இது இப்படி கூட போட்டுக்கலாம். 5 plus -18 போடலாம். plus into minus minus ஆயிடும். so 5 minus 18 போடுறோம். இப்போ பாருங்க இது எப்படி இருக்கு? இத ஆட் பண்ணனும், பட் டிஃபரன்ஸ் சிம்பல் இருக்கு. டிஃபரன்ஸ் சிம்பல் வேற வேற சிம்பல் இருந்தா என்ன பண்ணனும்? சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பருக்கான சிம்பல் போடணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண 8 - 5 என்ன வரும்? 3. இங்க பிக் நம்பருக்கான சிம்பல் என்ன? பிக் நம்பர் 8 அதுக்கான சிம்பல் மைனஸ். அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -3x. இதை இன்டு பண்ணோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 8s are 40. அவ்வளவுதான். சோ m plus 5 into m minus 8 ஓட வேல்யூ என்னன்னா m square minus 3x minus 40.